பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அஹ்மத், திருப்பூர். ஒரு 5 நாளைக்கு முன்னால இந்த டனலுக்குள்ள கம்போஸ்ட்டை ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். 5 நாள் ரன்னிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த டனலை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிற கம்போஸ்டை எடுத்து ஸ்பான், அதாவது விதை மிக்ஸ் பண்ணி ரூம் நம்பர் 3ஆம் நம்பர் ரூம்ல இன்னைக்கு வைக்க போறோம். இது ஜூலை மாதத்து ஒரு அதிகாலை நேரம் 6 மணி. இப்போ இதுல என்ன ப்ராசஸ் பண்ண போறோம்னா, இது வரைக்கும் அதுல நல்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி 2-3 டெம்பரேச்சர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆரம்பத்துல. அந்த மாதிரி எல்லா டெம்பரேச்சரும் ஓடி இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில நாங்க வரும்போது குளிர்காலம், கொஞ்சம் டோர் வேற நேற்று எப்படியோ ஓப்பன் ஆயிருக்கு. அதனால இப்போ 41 டிகிரி செல்சியஸ்ல கம்போஸ்ட் இருக்கு. ஆனா ஸ்பான் மிக்சிங் பண்றதுக்கு ஒரு 25 டிகிரி செல்சியஸுக்கு அதை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஏரை உள்ள அனுப்பி அதை ஃபுல்லா கூலிங் பண்ண போறோம். இப்போ 2 ப்ராசஸ் நடக்கும். ஒன்று நம்ம ஃப்ரெஷ் ஏரை கொடுத்தோம்னா உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாம் குறைஞ்சு 25 டிகிரிக்கு கூலிங் ஆயிரும். 2வது அதுல கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அமோனியாவெல்லாம் வெளியேறி எவாபரேஷன் ஆகி அமோனியா கிளியரன்ஸ் ஆயிரும். இது 2 ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்பான் மிக்சிங் ஆரம்பிப்போம். பெரிய வேல்யூம்ல இருக்கிற கம்போஸ்ட் எல்லாம் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரெஷ் ஏர் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு 1600 கிலோ தான் கம்போஸ்ட்ங்கிறதுனால ஒரு 3 மணி நேரம் ஃப்ரெஷ் ஏர் கொடுத்தாலே போதும், நமக்கு கூல் டவுன் ஆயிரும், அமோனியா கிளியர் ஆயிரும். அந்த ஒர்க் தான் இப்போ பண்ண போறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ண போறோம்னா, கடைசியா நம்ம ரூம்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணும்போது பின்னால டேம்பரை ஓப்பன் பண்ணி ரீசைக்கிளை ஓப்பன் பண்ணி விட்டோம். ஃப்ரெஷ் ஏர் போற வாயை அடைச்சு விட்டோம். முன்னால இருக்கிற இந்த லூவரை அடைச்சு விட்டோம். இப்போ அதே வேலையை ரிவர்ஸ்ல செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் லூவரை ஓப்பன் பண்ண போறோம். அதுக்கப்புறமா பின்னால போய் அந்த ஃப்ரெஷ் ஏர் போக வேண்டிய அந்த மூடி போட்டுக்கிறத கழட்டிட்டு ரீசைக்கிள கட் பண்ணி விட போறோம். அதைத்தான் இப்ப செய்ய போறோம். நீங்க ஒவ்வொன்றா பாத்துக்கங்க. பாருங்க, இதுதான் இந்த லூவர்ல போட்ட மூடியை கழட்டிடுறோம். பாருங்க, வாங்க அடுத்தது அப்படியே வாங்க. 41 டிகிரி இங்க இருக்கு. ஒருவேளை எலக்ட்ரானிக் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகாம தெரியுதான்னு தெரியல. பிளிங்க் ஆகுதா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க அடைச்சிருக்கு. இதுதான் நம்ம ஃப்ரெஷ் ஏர் உள்ள போற வழி. இது மூடி போட்டிருக்கு. மூடியை கழட்ட போறோம். உள்ளுக்குள்ள நீராவி நிறைஞ்சிருக்கும், உள்ள சுடுதண்ணியா நின்றுட்டு இருக்கும். இதை நம்ம கழட்டும் போது அதுல தண்ணி எல்லாம் வெளியே வரும். பாருங்க, இப்ப ஃப்ரெஷ் ஏர் உள்ள இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரீசைக்கிளை கட் பண்ண போறோம். இப்ப ரீசைக்கிளை கட் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் ஏர் உள்ளுக்குள்ள போய் கம்போஸ்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த லூவர் வழியா வெளியே போயிடும். 3 மணி நேரத்துல அந்த கம்போஸ்ட் கூல் டவுன் ஆயிரும். பாருங்க, இப்போ அங்க உள்ள போற ஃப்ரெஷ் ஏர் இந்த லூவர் வழியா வெளியேறிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அது நீர் ஆவி, அதுல இருந்து ஆவி வெளியே போறது நல்லா தெரியும். இப்ப கொஞ்சம் அது சரியா தெரியல. அவ்வளவுதான் இந்த ப்ராசஸ். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இப்போ மணி 6 மணி. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஸ்பான் மிக்சிங் பண்ணும்போது இந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்குதுங்கிறதுல இருந்து அடுத்த ப்ராசஸை உங்களுக்கு தெளிவா காமிக்கிறோம். பாருங்க, நாங்க ஒரு 9 மணிக்கு ஸ்பான் மிக்சிங் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். இன்னைக்கு மஷ்ரூம் எல்லாம் ஹார்வெஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு வர்றதுக்கு மணி 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து ஸ்பான் மிக்சிங் தொடங்க போறோம். இப்போ உங்களுக்கு ரூமை திறந்து காமிக்கிறேன். திறந்து காமிக்கிறதுக்கு முன்னால இதுல கம்போஸ்ட் இன்னைக்கு ஸ்பான் மிக்சிங் பண்ணி 3ஆம் நம்பர் ரூம்ல தான் வைக்க போறோம். வாங்க எங்க வைக்க போறோங்கிற ரூமை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இந்த ரூம் 200 பேக் கெப்பாசிட்டி. பாருங்க, இது கம்போஸ்ட் ஸ்பான் மிக்சிங் பண்ணி பக்கத்துல வைக்கணுங்கிறதுக்காக தான் இலகுவா இந்த வழியெல்லாம் ஏற்படுத்தி இருக்கோம்.
இந்த ரூமோட சைஸ் வந்து 8 அடி அகலம், 10 அடி நீளம், 11 அடி உயரம், 1 டன் ஏசி, தெர்மல் இன்சுலேட்டட் ரூம், டோர் வந்து யூபிவிசி டோர். இதுதான் செட்டிங்ஸு. இப்போ ஸ்பான் மிக்சிங் பண்ணி இந்த ரூமுக்குள்ள தான் கொண்டு வந்து வைக்க போறோம். வைக்கும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறோம், ஃபுல்லானதுக்கு அப்புறம் காமிக்கிறோம். இந்த ரூம் வந்து மொத்தம் 5 ரோ இருக்கு. ஒரு ரோல 20 பேகு, இந்த பக்கம் 5 ரோ, இந்த பக்கம் 5 ரோ, 200 பேக் கெப்பாசிட்டி. பாருங்க, இப்போ அடுத்தது வந்து இப்போ மஷ்ரூம் கம்போஸ்டோட டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். காலையில நம்ம கூலிங் கொடுத்துட்டு போயிருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி விட்டு இப்போ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரம் இன்னும் ப்ளோயர் ஆஃப் பண்ணல, ப்ளோயர் ரன்னிங்ல தான் இருக்கு. பாருங்க, டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு ஸ்பான் மிக்சிங் பண்றதுக்கான கரெக்டான டெம்பரேச்சர். வெளியே வெயில் வந்ததுனால நல்லா பிரைட்டா தெரிய மாட்டேங்குது. அதான் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் இப்படிதான் பிளிங்க் ஆகும். நான் வந்து உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்து அந்த 25 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு அது கூட நான் ஒரு ஆட் பண்ணிடுறேன், ஒரு கிளிப்பிங். இந்த ப்ளோயர் வந்து இன்னும் ஆஃப் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆஃப் பண்ண போறோம். பாருங்க, இப்போ டோரை திறந்து கம்போஸ்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். வெயில், நல்ல வெயில் வந்துருச்சு, அதனால சரியான கிளியரன்ஸ் இல்லை. டோர் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்க, இப்போ ஓப்பன் பண்ண போறோம். பாருங்க, அன்னைக்கு 5 நாளைக்கு முன்னால க்ளோஸ் பண்ணது, இப்போதான் ஓப்பன் பண்றோம். டோர் ஃபுல்லா ஸ்லைட் டோரு. பக்கத்தில் வாபி பாருங்க, இது இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம். இந்த அளவுக்கு பலகையை வச்சு ஃபில் பண்ணியிருந்தோம். இப்போ கம்போஸ்ட் ஆகி முடிக்கும் போது இந்த ஒரு பலகையோட அளவு முழுசா கீழே இறங்கிருச்சு. 1 அடி கம்போஸ்ட் கீழே இறங்கிருச்சு. பாருங்க, இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறதுலாம் ஆக்டினாமைசஸ் அப்படின்னு பேரு. இது வந்து நெல் வைக்கோல் எல்லாம் போட்டா நல்லா பால் மாதிரி அப்படி பனி தூவுன மாதிரி வெள்ளையா வந்திருக்கும். இப்போ எங்க மஷ்ரூம் கண்டிஷன், எங்க ரூம் கண்டிஷனுக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல கம்போஸ்டுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது. இந்த மைசீலியத்துக்கு இந்த ஆக்டினாமைசஸ் தான் உணவு. நம்ம ஸ்பான்ல போடுற மைசீலியம் வந்து இந்த ஆக்டினாமைசஸ் சாப்பிட்டு சீக்கிரமா வளரும். இப்போ ரூம் கூல் டவுன் ஆயிருச்சு. இப்போ ஸ்பான் மிக்சிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். பாருங்க, நாங்க ஸ்பான் மிக்சிங் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து ஸ்பான் மிக்சிங்க்கு பெரிய பெரிய கன்வேயரு, பிரம்மாண்டமான மிஷினரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு விவசாயியோ, ஃபார்மரோ, ஒரு சின்ன ஒரு டீலரோ போய் அதை பார்க்க நேர்ந்துச்சுன்னா, அந்த மிஷினோட பிரம்மாண்டத்தை பார்த்து இதெல்லாம் நம்ம செய்யவே முடியாதுங்கிற ஒரு தீர்மானத்துக்கு எடுத்த உடனே வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் பெரிய இண்டஸ்ட்ரியில இருக்கு. நம்ம அதை வந்து எவ்வளவு எளிமைப்படுத்தி இருக்கோம், எவ்வளவு ஈஸி ஆக்கிக்கிறதுன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து கம்போஸ்டிங் தயாரா இருக்குது. கன்வேயருக்கு பதிலாக இந்த ஒரு பொருள் நாங்க வச்சிருக்கோம். இதுல நம்ம கம்போஸ்ட் அள்ளி கொட்டுவோம். ஒருத்தர் வந்து விதையை தூவுவாரு. தூவி இந்த பக்கம் தள்ளி விட்டா இங்க ஒருத்தர் சேர்ல உட்காந்து அந்த பேக்கை பிடிச்சிருவாரு. இந்த கம்போஸ்ட் போடுற பேக் இதுதான். இந்த பேக் வந்து எல்லாம் ஹோல் போட்டு வரும். நார்த் இந்தியாவில எல்லாம் ஹோல் இல்லாத கேரி பேக் மாதிரி ஒரு பேக்ல தான் போடுறாங்க. நம்ம ஊட்டி சைட்ல இதை போட்டு பழகிட்டோம். இது எல்லாமே தயார் நிலையில ரெடிமேடா கிடைக்குது, எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து இதுதான் ஸ்பானு. ஸ்பான் மட்டும் நம்ம தயாரிக்கிறது இல்லை, நம்ம ஸ்பான் லேப்ல வாங்குறோம். நம்ம ஃபார்ம்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல என்னோட நண்பர் பிரான்சிஸ் சேவியருங்கிறவர் தான் இந்த ஸ்பான் லேப் வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து எப்பவுமே பிரான்சிஸ் சேவியர்கிட்ட தான் இது வாங்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இப்போ அடுத்தது அப்படியே இங்கிருந்து இந்த கம்போஸ்ட் ஸ்பான் மிக்சிங் பண்ணி கவர்ல பிடிச்சி அப்படியே அந்த பக்கம் தராசு வச்சிருக்கோம். அந்த தராசுல வந்து நமக்கு தேவையான அளவு 8 to 8.5 கிலோ நாங்க எடை போடுவோம். அந்த தராசோட டிஸ்பிளே இந்த பக்கம் இருக்கு. டிஸ்பிளே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே. எப்பவுமே இந்த மொபைல் வீடியோல வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த நம்பர் வந்து சரியா யாருக்கும் காமிக்க முடியாது. இங்க வந்து நம்ம கம்போஸ்ட் எடை போட்டு பண்டலா கட்டி இந்த வண்டியில அடுக்கி வச்சு அந்த ரூம்ல கொண்டு போய் அடுக்கி விட்டுருவோம். இதுதான் இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் இப்ப ஆரம்பிக்க போகுது. இனி அடுத்து தொடர்ந்து பேச முடியாது. அதனால நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மைக்கை வந்து இப்ப கட் பண்ணிடுவேன். அப்புறம் பின்னால பேக்ரவுண்ட்ல நான் பேசிதான் அடுத்த வீடியோலாம் போடுவேன். இங்க வீடியோ பாருங்க, விதை போடுறதுக்கு தொடங்க போறோம். இப்போ கம்போஸ்ட் வந்து ரூம்ல இருந்து அள்ளி இந்த கூடையில் அள்ளி கொட்டுறோம். இது வந்து நெல் வைக்கோலா இருந்தா இந்த மாதிரி ஈஸியா வராது எடுக்கும்போது. கோதுமை வைக்கோலா இருக்கிறதுனால எடுக்கும்போது ஈஸியா வருது. நெல் வைக்கோலா இருந்தா கண்டிப்பா கொத்தி ஃபோர்ஸ் பண்ணி தான் இழுக்க வேண்டியது இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லாம ஈஸியா வருது. சிப்பிகாளானுக்கு விதை போடுறத நினைச்சுதான் மக்கள் எல்லாம் பட்டன் மஷ்ரூமுக்கு அதே மாதிரி போடுவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா சிப்பிகாளானுக்கு வந்து கவருக்குள்ள வைக்கோலை சுருளா வச்சுட்டு லேயரா போடுவாங்க. இது பாருங்க எவ்வளவு லூஸா இருக்கு கம்போஸ்ட்.
இது வந்து அப்படி போட வேண்டியது இல்லை சிப்பி காளான் மாதிரி. இது மொத்தமாக எல்லா பக்கமும் தூவி விட்டு இது எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமுமே ஒவ்வொரு விதை இருக்கும். பொதுவாக வந்து பட்டன் மஷ்ரூமுக்கு விதை போடுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான முறை தான். ஒரு பேக் ஃபுல் பேக்குக்கு வந்து ஒரு 80 கிராம் தான். நாங்கள் 8 கிலோ கம்போஸ்ட்டுக்கு ஒரு 80 கிராம் மஷ்ரூம் இது ஸ்பான் தான் போடுவோம். அதாவது வந்து 1% கம்போஸ்டோட இடையில வந்து 1% விதை போட்டால் போதும். ஆனால் சிப்பி காளானுக்கு வந்து ஒரு பேக்குக்கு வந்து 300 கிராம் விதை போடுவாங்க. விதையே பெரிய செலவாயிரும் வந்து சிப்பி காளானுக்கு. பட்டன் மஷ்ரூமுக்கு அந்த அளவுக்கு செலவு ஆகாது. பாருங்க, அவர் விதை தூவி விடுறாரு, பேக்கில் வந்து ஒருத்தர் பிடிக்கிறாரு. பேக்குக்குள்ளே விழுகும்போதே வந்து அது எல்லா பக்கமும் பரவலாக விழுந்துடும். ஒரே இடத்துல குட்டா விழுகாமல். அதையும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. பாருங்கள், அது க்ளோஸ்அப்பில் காமிச்சாதான் புரியும். பாருங்கள், கம்போஸ்ட்டை பரப்பி விட்ருக்காரு, அதில் விதையை போட்டிருக்காரு. போதும், இந்த விதை போதும். இது உள்ளே விழுகும்போது ஒன்றுக்கு மேலே விழுகும்போது எல்லா இடத்துலையுமே விதை வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். பாருங்க, இப்போ இன்னொரு விஷயம், மற்ற தாவரங்கள் மாதிரி காளான் வந்து ஒரு விதை போட்டால் ஒரு காளான் முளைக்குங்கிற கான்செப்ட் கிடையாது. இது வந்து தயிர் உரை ஊற்றுற மாதிரி கான்செப்ட். எப்படி ஒரு அண்டா பாலில் கொஞ்சம் தயிர் உரை ஊற்றினாலே எல்லா பாலும் உறைஞ்சிடுற மாதிரி அதே சிஸ்டம் தான் வந்து இது. இந்த நம்ம போடுற விதையோட எண்ணிக்கைக்கும் அதில் முளைக்கிற காளானோட எண்ணிக்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம போடுற விதை வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்போஸ்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வளர்ந்துடும். அதுக்கு பேர் ஸ்பான் ரன்னிங்னு சொல்லுவாங்க. ஸ்பான் ரன்னிங் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்பான் நம்ம போடுற விதை மேலே இருக்கிற மைசிலையும் இந்த கம்போஸ்ட் ஃபுல்லாக படர்ந்து வளர்ந்துடும். அதுக்கு வந்து ஒரு 12 நாள் எடுத்துக்கும். ஒரு கம்போஸ்டில் வந்து விதை போட்டால் ஒரு நல்ல கரெக்டான டெம்பரேச்சர் கொடுத்தோன்னா 10 to 12 நாள் ஆனால் ஸ்பான் ரன்னிங் நல்லா ஆயிரும். இது வந்து ஒரு 25 to 26 டிகிரியில் மெயின்டைன் பண்ணணும். ஸ்பான் போட்டுட்டா 26 டிகிரி தான் இந்த மைசீலியம் வளர்றதுக்கான சரியான டெம்பரேச்சர். பாருங்க, இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி அது பேக்கில் வந்து அடுக்கடுக்காக விழுகுதுங்கிறத பாருங்கள். இது கையில் தள்ளணுன்னவே இப்படி ஈஸியாக வருது இல்லைங்களா? நெல் வைக்கோலில் போட்டால் இந்த மாதிரி வராது, கட்டி கட்டியாக ஆயிரும். அது நீளமாக இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று கோர்த்து சிக்கல் போட்டு அதை வந்து உடைக்கிறதுக்கு வந்து ஸ்பின்னர்னு ஒரு மிஷின் வச்சு உடச்சி அதுக்கப்புறம் தான் விதை போடுவோம். இந்த வீட் ஸ்டாலை வந்து அந்த தேவையில்லை. பாருங்கள், இப்போ ஸ்லோவாக போட சொல்கிறேன். பக்கத்தில் பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். மெதுவாக விழுகுது. எல்லா பக்கமும் அந்த ஸ்பான் போய் சேர்ந்துடும். விழுந்தோன்னா பேக்கோட சைடில் காமிக்க சொல்கிறேன் பாருங்கள். 2 சைடும் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக ஸ்பான் தெரியும் பாருங்கள். இதான் இப்போது ஸ்பான் போட்டாச்சு. இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் போடுறது. போட்டு முடிச்சோன்னா பேக்கை வந்து நம்ம எப்போவுமே எடை போட்டு தான் ரூமில் கொண்டு போய் வைப்போம். ஏன்னா நம்ம என்ன முதலீடு பண்ணியிருக்கோம், அதில் என்ன நமக்கு லாபம் வந்திருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக கணக்கு போடணும்னா அது எதாக இருந்தாலும் எடை போட்டு கணக்கு போட்டு செஞ்சால், ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டுங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நம்ம வந்து அளந்து தான் எல்லா வேலையுமே செய்வோம். இந்த பேக்கில் வந்து 8லேருந்து 8.5 கிலோ நம்ம பேக்கோட ஒவ்வொரு பேக்லேயும் கம்போஸ்ட் போடுவோம். பேக்கோட ஹைட் வந்து 7 to 8 இன்ச்சு மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு வந்து இதோட கம்மியாக போட்டால் காளான் வராதான்லாம் சந்தேகம் வரும். கம்மியாக போட்டாலும் வரும். நார்த் இந்தியாவிலாம் 12 கிலோ வரைக்கும் பேக்கில் போடுவாங்க. இது வந்து நம்ம ஊட்டியில் வந்து 8 to 9 கிலோ போட்டு அதே பழக்கமாயிருச்சு. அந்த பழக்கத்துக்கு நம்ம அதே முறையை தான் கையாண்டுட்ருக்குறோம். இப்போ இந்த கம்போஸ்ட் வந்து எடை போட்டு ரூமில் கொண்டு போய் அடுக்கி எல்லா வேலையுமே வந்து ஒரு 2 மணி நேரத்தில் நாங்கள் செஞ்சு முடிச்சிடுவோம். 3 பேர் இருக்கிறதுனால ஒரு 200 பேக் 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். இது ஆடி மாதம் காற்று சரியான காற்றடிக்குது. ஒரு நிழலுக்காக ஷீட் கட்டியிருக்கோம். அந்த ஷீட்டெல்லாம் காற்றுக்கு கிழிஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கர வேகமான காற்று இங்கே. பொதுவாக வந்து பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் ஸ்பான் மிக்சிங் தான் நிறைய ஆளுக வேணும், கன்வேயர் வேணும். ஒரு 10-15 பேர் செஞ்சால் தான் நிறைய ஒரு 2000 பேக் 3000 பேக் 5000 பேக்கெல்லாம் ஒரே நாளில் போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஆள் சௌகரியம் தேவைப்படும். அப்புறம் வந்து ரூமு வந்து தூரத்தில் இருக்கும்.
ஒரு வாகனத்தில் ஏற்றி அப்புறம் கொண்டு போய் தான் வந்து ரூமில் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுமே ஒரு வாகனத்தில் ஏற்றுறோம், நான் கையில் தள்ளுற வண்டியும் ஒரு வாகனம் தானே. வாகனம் இல்லாமல் இதை மூவ் பண்ண முடியாது. கையில் தூக்கிட்டு போய் எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறது? பாருங்க, இதை வந்து ரூமுக்குள்ளே போய் ஒவ்வொரு நடையாக ஒரு வண்டியில் வந்து நாங்கள் ஒரு 10 பேக் வரைக்கும் வச்சு தள்ளுவோம். அவ்வளோதான் நம்மளுக்கு தள்ள முடியும். ரொம்ப பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பேக்கை வந்து நாங்கள் காளான்லாம் விளைச்சல் முடிஞ்சுன்னா வெளியே ஏற்றுறதும் ரொம்ப ஈஸி. இந்த வண்டி வந்து நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் வெளியே ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏற்றி விட்ருவோம். இது எல்லாமே சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த செட்டப்பையே நாங்கள் பண்ணியிருக்கோம். பாருங்க, முதல்ல ரேக்கில் அடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ரூம் ஃபுல்லாயிரும். ஃபுல் ஆனனும் உங்களுக்கு காமிக்கிறோம். நாங்கள் ஃபுல்லாக இடையில வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த ரூம்குள்ளே எப்படி ஃபில் ஆகுதுங்கிறத காமிக்கிறோம். இந்த ரூமில் வந்து டெம்பரேச்சர் வந்து இந்த பேக் கம்போஸ்டோட டெம்பரேச்சர் 26 டிகிரி, 25 to 26 டிகிரி வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா 12 நாளில் அந்த ஸ்பான் ரன்னிங் ஆயிரும். ஸ்பான் ரன்னிங்கை வந்து இன்குபேஷன்னு சொல்லுவாங்க. இன்குபேஷன் பீரியடுங்கிறது அந்த 12 நாள். தமிழ் மொழியில் ஸ்ரீலங்காலெல்லாம் சொல்லும்போது அடைகாத்தல்னு கூட சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம பேக்கெல்லாம் போட்டாச்சு. 50%க்கு மேலே பேக் நிறைஞ்சிருச்சு. இந்த கம்போஸ்ட்டை வந்து ஊட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் பிளைன்ஸில் எங்கேயாவது கம்போஸ்ட் பண்ணி ஊட்டிக்கு கொண்டு போவாங்க. அது லாரியில் வச்சு தான் கொண்டு போவாங்க. இது கம்போஸ்ட் வந்து சூடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பேக்கில் போட்டதுக்கப்புறமும் அதில் வந்து ஆக்டிவேஷன் இருக்கிறதுனால ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணும்போது அதோட ஹீட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள்லாம் முதல்ல ஊட்டியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பேக்கை லாரியில் அடுக்கிடுவோம். 7 அடுக்கு 8 அடுக்கு ஒரு அடுக்குக்கு வைப்போம். ஒரு லாரியில் வந்து ஒரு 1200 பேக் வரைக்கும் அடுக்கி தார்பாயெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுவோம். அது நம்ம வந்து இங்கே 25-26 டிகிரியில் ஏற்றி விட்டோம்னா ஊட்டி போகிறதுக்குள்ளேயே 30 டிகிரி 32 டிகிரி ஆயிரும். எங்கேயாவது வந்து லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதாவது டிரான்ஸ்போர்ட்டிங் பிரச்சனை, ரோடு பிளாக்கு, இதெல்லாம் ஆகி தாமதமாக போகும்போது 40 டிகிரிக்கெல்லாம் போயிடும். 40 டிகிரி எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம போடுற ஸ்பான் எல்லாம் செத்து போயிடும். ஸ்பான் வந்து ஒரு 35-40 டிகிரி சூடு வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மேலே போனால் மறுபடியும் ஸ்பானிங் பண்ணணும். கம்போஸ்ட் கெட்டு போகாது, ரெண்டாவது ஸ்பானிங் போட வேண்டியது இருக்கும். இப்போ ஏர் கண்டிஷனில் பக்கத்தில் வச்சு செய்யும்போது நமக்கு அதுக்கான தேவைகள் எல்லாம் இல்லை. பாருங்கள், இப்போ ரூம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. 200 பேகு. இது வந்து 8.5 கிலோ ஒவ்வொரு பேக்கும் போட்டிருக்கோம். 8.5 கிலோவில் 200 பேக், 1700 கிலோவை வந்து 200 பேக்காக நாங்கள் போட்டோம். என் பேண்ட்டுக்கு பின்னால் தெரியுறது என் செல்ஃபோனோட பவுச்சு. செல்ஃபோன் வந்து இப்போ ஷர்ட் பாக்கெட்டில் வச்சா கீழே விழுந்துங்கிறதுக்காக நான் பெல்ட்டில் வந்து ஒரு பவுச் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், எடுத்து மேலே அடுக்க ஆரம்பித்தாச்சு. நாங்கள் 5 அடுக்கு வச்சுருக்கிறதுனால கீழே எல்லாம் ஈஸியாக கீழே நின்று அடுக்கிடலாம். மேலே அடுக்கும்போது கொஞ்சம் மேலே ஏறி தான் அடுக்கணும். அதே மாதிரி ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது மேலே ஏறி தான் ஹார்வெஸ்டிங் பண்ணணும். அது வந்து வெறும் லேடிஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம 3 அடுக்கு அல்லது 4 அடுக்கு வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. நாங்கள் 5ஆவது அடுக்கு வந்து நாங்கள் ஜென்ஸாக இருக்கிறதுனால மேலே ஏறி பறிச்சிருவோம். பெரிய இண்டஸ்ட்ரியில் 6 அடுக்கு 7 அடுக்கு வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஒரு 8 அடி உயரத்தில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே ஏறி மேலே அது வரைக்கும் நடந்துக்கலாம். நாங்கள் தரையிலே நடக்கிறதுனால மேலே ஏறி பறிக்கிறதுக்கு நாங்கள் லேடர் வச்சுருக்கோம். லேடரில் தான் ஏறி பறிச்சுக்குவோம். இது இந்த பட்டன் மஷ்ரூம் வந்து இந்த பேக்குள் எல்லோரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பேக்கை கொண்டு போய் ரூமுக்குள்ளே வச்சோன்னே காளான் விளைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ரூமுக்குள்ளே வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும் காளான் விளையிறதுக்கு. முதல்ல வந்து இது ஸ்பான் ரன்னிங் ஆகணும். இன்குபேஷனுங்கிற ஸ்பான் ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து ரூமுக்குள்ளே போனோன்னா என்ன வேலை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வேலை டேம்பிங்னு சொல்கிறது. டேம்பிங்கிறது இந்த பேக்கை வந்து மேல்புறமாக இப்போ லூஸாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நம்ம கம்போஸ்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணலை, எடை போட்டு லூஸாக வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா பேக்கை தட்டி டைட் பண்ணுவோம். தட்டி டைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேக்கோட மேல் பக்கத்தை வந்து மட்டப்படுத்தி வைக்கணும். பொதுவாக ஒரு விவசாயத்தில் வந்து எந்த வெள்ளாமையாக இருந்தாலும்
வெள்ளாமை செய்கிற சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நெல்லோ சூரியகாந்தியோ ஒரு வெள்ளாமை விளைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே சமமாக இருக்கும். அப்போ வந்து பட்டன் மஷ்ரூம் வளர்கிறதுக்கும் அந்த சர்ஃபேஸ் சமமாகணும். இப்போ நம்ம டைட் பண்ணாமல் இருக்கிறதுனால மேலே வந்து கோணல் மானலாக இருக்கும். இதை வந்து நம்ம அடுத்தது ரூம்குள்ளே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வேலை டேம்பிங் தான். டேம்பிங் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் காமிச்சிட்டு டேம்பிங்கோடு தான் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். டேம்பிங் முடிச்சுட்டா அப்புறம் 12 நாளைக்கு இந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதாங்கிறத செக் பண்ணால் போதும். 10 to 12 நாள். பாருங்கள், ரூம் ஃபுல்லாகிடுச்சு. பேக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. ரேக்கில் வைக்கிற இடமெல்லாம் தரையில் வச்சுருக்கு. அது பின்னால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரூமில் வேறு எங்கேயாவது வைப்போம். இப்போ ஏசி ஆன் பண்ண போகிறாரு. ரூமுக்குள்ளே வச்சோன்னே நாங்கள் ஏசி ஆன் பண்ணிடுவோம். பாருங்கள், ஏசி ஆன் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த கம்போஸ்டோட டெம்பரேச்சர் வந்து நம்ம அந்த ஸ்பான் ரன்னிங் முடிஞ்சு கேஸ் ரன்னிங்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதையெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த கேஸ் ரன்னிங் வரைக்குமே வந்து இந்த பேக்கை வந்து 25 to 26 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் பண்ணணும். 26 டிகிரி தாண்டி 27க்கு போயிடுச்சுன்னா ஒரு சில நோய் தொற்றுக்கள் வரும். 25க்கு கீழே போச்சுன்னா இதுக்கு போட்டிருக்க மைசீலியத்தோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் பேக் டெம்பரேச்சர் 24 to 25 மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏர் கண்டிஷனில் வந்து நாங்கள் ஒரு 22 டிகிரி செட்டப் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த பேக்கில் ஒரு 25 to 26 டிகிரி இருக்கும். ஏசி நல்ல எஃபிஷியன்சியாக இருந்தால் 23 24 டிகிரி கூட மெயின்டைன் ஆகும். இந்த ரூம்குள்ளே வச்சுட்டா இனி இந்த டேம்பிங் பண்ணிட்டு முடிச்சிட்டோம்னா அப்புறம் 12 நாளைக்கு 10 to 12 நாளைக்கு இந்த ரூமுக்குள்ளே வேலை கிடையாது. பாருங்கள், இப்போ ரூம்குள்ளே வச்சு ஏசி ஆன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. டேம்பிங் வந்து இன்றைக்கே பண்ண மாட்டோம். எல்லாம் வேலை முடிச்சு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. கொஞ்சம் அடுத்த நாள் தான் பண்ணுவோம் நாங்கள் டேம்பிங். இனி சாயங்காலம் வேறு வேலை ஹார்வெஸ்டிங் வேலையெல்லாம் இருக்கும். பாருங்கள், அடுத்த நாள் வந்தாச்சு. பாதியை டேம்பிங் பண்ணியிருக்கு. டேம்பிங் பண்ணதுக்கும் டேம்பிங் பண்ணாததுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இந்த ரோலருக்கெல்லாம் டேம்பிங் பண்ணியிருக்கு, அந்த பக்கம் டேம்பிங் பண்ணாமல் இருக்குது. டேம்பிங் பண்ணுறது எப்படிங்கிறதையும் இப்போ உங்களுக்கு நாங்கள் செயல்முறை விளக்கத்தோடு காமிக்கிறோம். இந்த டேம்பிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஒரு சில ஃபார்மில் பண்ண மாட்டாங்க, கையிலேயே தட்டி விடுறவங்க இருக்கிறாங்க, ஒன்றுமே பண்ணாமல் விடுறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எல்லாம் முறைப்படியாக அந்த டேம்பிங் எல்லாம் பண்ணி தான் பண்ணுறது. இதுதான் டேம்பிங்கிறது. டேம்பிங் பண்ணும்போது ஒரு பேரளவில் மேலே கொஞ்சம் நம்ம ஸ்பான் மறுபடியும் ஒரு 5 கிராம் போடுவோம். அது டாப் ஸ்பான்னு நம்ம ஏரியாவில் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊட்டியிலலாம் டாப் ஸ்பான்னு சொல்கிறது. நார்த் இந்தியாவில் சர்ஃபேஸ் ஸ்பான்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தன்னம்பிக்கைக்காக மஷ்ரூமில் ஏற்கனவே போட்ட ஸ்பானே போதும். இருந்தாலும் அதில் ஏதாவது ஃபால்ட் ஆயிருந்தால் இது மேலே இருக்கிறது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் ஸ்பான் போட்டு தான் தட்டி ஃப்ளாட்டன் பண்ணி வைக்கிறது. இதுதான் டேம்பிங் இந்த ஒர்க்குக்கு பேர். இந்த கம்போஸ்ட் பேக் டைட் ஆகும்போது மைசீலியம் வந்து நல்லா நெருக்கமாக வளரும். அதுலேருந்து வெளியே வர்ற மஷ்ரூமும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். டேம்பிங் பண்ணாத அப்படியே லூஸான கம்போஸ்டில் வந்து மைசீலியம் வந்துச்சுன்னா மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மஷ்ரூமோட குவாலிட்டிக்கும் இந்த டேம்பிங் பண்ணுறதுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம டேம்பிங் பண்ணி தான் வச்சுருவோம். இது பாருங்கள், நாங்கள் போட்டிருக்கிறது வந்து ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு உயரம் தான் இருக்கும். பாருங்கள், இது வந்து டேம்பிங் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மாவு நகுத்துறதுக்காக, மாவு சப்பாத்தி மாவுக்காக யூஸ் பண்ணுற அந்த பலகை. அதில் ஒரு கைப்பிடி வச்சுருக்கோம். அதனால் வெயிட்டான பலகையாக எடுத்துக்கணும். அது ரவுண்ட் ஷேஃபாக இருக்கிறதுனால அதில் ஈஸியாக எல்லா பக்கமும் அது ப்ரெஸ் ஆகும். நம்ம நோக்கம் வந்து அது நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு சர்ஃபேஸ் ஃப்ளாட் ஆகணும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பான் நம்ம போடுறோம். இந்த ஸ்பான் வந்து மறுபடியும் அதில் நல்லா பதிகிற மாதிரி இன்னொரு தட்டு தட்டி தான் கட்டி வைப்போம். பாருங்கள், நம்ம ஃபார்மை பார்வையிட விரும்புனீங்கன்னா யார் வேணாலும் வரலாம். பார்வையிடுறதுக்கு கட்டணம் 1000 ரூபா வசூலிக்கிறோம். பாருங்கள், தட்டின ஒரு பேகு தட்டாத பேகு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ட்ரைனிங்க்கு வர விரும்புகிறவங்க எங்கள் நம்பருக்கு